பாவக்காய் அப்படின்னாலே கசப்பாக இருக்கும். கசப்பே இல்லாமல் பாவக்காய் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பாவக்காய் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், அது நிறைய கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஒரு 2-3 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 பூண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் போல் ஒரு எலுமிச்சங்காய் சைஸில் புளி நனைய வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பாவக்காயை கடாயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் எண்ணெயை ஊற்றணும். கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் தாளிப்பு தாளிச்சிக்கலாங்க. தாளிப்பில் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு 2 தக்காளியும் அதிலே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் பாவக்காய் அதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளி அதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிரும். இந்த தண்ணி நல்லா சுண்ட வச்சு எடுத்திங்கன்னா கிரேவி மாதிரி ஆயிரும். இது கூட கொஞ்சம் தேங்காய் திருவில் கொஞ்சம் தூவி விட்டு இறக்குனீங்கன்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். கசப்பே இல்லாத பாவக்காய் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.